கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, மீண்டும் இந்த டெய்லி டிவைன்ஸ் ஊழியத்து மூலிமா உங்களை சந்திக்க நான் கர்த்தருக்குள்ள மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். உங்களை மீண்டும் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் கூட உங்கள் விடுதலைக்காக ஜெபிக்கிறதுக்கு முன்பாக பரிசுத்த வேதாங்கத்திலிருந்து ஒரு தேவனுடைய விடுதலையை வாசித்து உங்கள் விடுதலைக்காக ஜெபிக்க நான் விரும்புகிறேன். நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், லூக் சாப்டர் 18 verse 27. நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 27 வசனம் சொல்கிறது, மனுஷனால் கூடாதது தேவனால் எல்லாம் கூடும். ஆமேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த டெய்லி டிவைன்ஸில் வார்த்தை, தேவனுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டு உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. எந்தெந்த காரியத்தில் நீங்கள் முயற்சி எடுத்து பிரயாசப்பட்டு பாடுபட்டு கஷ்டப்பட்டு கூட காரியங்கள் வாய்க்காமல் இருக்குதா, காரியங்கள் தடைப்பட்டிருக்கிறதா, காரியங்கள் நிறைவேறாமல் இருக்கிறதா, இந்த காரியங்கள் நீங்கள் முயற்சி எடுத்து பிரயாசப்பட்டு போராடி கூட சில காரியங்கள் கட்டப்பட்ட சூழ்நிலை, சில காரியங்கள் தடைப்பட்ட சூழ்நிலை, சில காரியங்கள் நஷ்டப்பட்டு போன சூழ்நிலை, சில காரியங்களை வாசல்கள் மூடப்பட்ட சூழ்நிலை, அது நிமித்தம் சோர்ந்து போயிருக்கலாம், அது நிமித்தம் வாழ்க்கையில் நீங்கள் வேதனையோடு இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு இயேசு சுவாமி சொல்கிறாரு, மகன் மகோ, மனுஷனால் கூடாதது உன் தேவனால் எல்லாம் கூடும். இன்னைக்கு உன் பாரத்தை, உன் காரியங்களை, உன் தேவையை ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் வைக்கும் போது அந்த காரியத்தில் தேவன் ஒரு பெரிய அற்புதம் சேர்ந்து கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மகிமை வெளிப்படுத்துவார். நீங்கள் பைபிளில் பார்க்கும்போது சீஷர் கூட சில நேரத்தில் பிசாசு பிடிச்சவங்களுக்கு, வியாதி உள்ளவர்களுக்கு ஜெபிக்கும் போது அங்கே அற்புதம் நடக்கலை. ஆனால் பைபிள் சொல்கிறது, இயேசு சுவாமி அந்த பிசாசு அதிர்ஷ்ட மாத்திரத்தில் அந்த பிசாசு விட்டு போனது மாத்திரமல்ல, வியாதி சுகமாகிவிட்டது. பார்த்தீங்களா? ஒருவேளை ஊழியக்காரர்கள் முடியாமல் இருக்கலாம், டாக்டரால் முடியாமல் இருக்கலாம், மனுஷனால் முடியாமல் இருக்கலாம், ஏன் நீங்கள் எவ்வளோ முயற்சி எடுத்து உங்களால் முடியாமல் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி உங்கள் நம்பிக்கை இயேசு மேல் இருக்குமானால் கர்த்தர் உங்கள் கூடாத காரியங்களை அவர் கூட சேர்ந்து, நடக்காத காரியங்களை நடக்க சேர்ந்து அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? எஸ்ப்பா, மனுஷனை கூடாதது உங்களால் எல்லாம் கூட சுவாமி நம்புறேன்னு சொல்லும்போது இன்றைக்கே இப்பொழுதே ஒரு அற்புதம், ஒரு விடுதலை நீங்கள் பார்க்க போகிறீங்க. எஸ்ப்பா, இதோ இந்த டெய்லி மூலிமா இந்த வார்த்தையை கேட்டு யாரெல்லாம் விசுவாசமா ஆண்டவரே மனுஷனில் கூடாதது ஏசப்பால கூடும் என்று சொல்லுகிறார்களோ, ஜெபிக்கிறார்களோ, நம்புகிறார்களோ, விசுவாசிக்கிறார்களோ, ஒத்துக்கொள்ளுகிறார்களோ, பொருத்தனை பண்ணுறாங்களோ, அவங்க வாழ்க்கையில் இப்போதே இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கட்டும், தடைகள் ஒடிக்கட்டும், வாசல் திறக்கப்பட்டும், நஷ்டங்கள் நீங்கட்டும், காரியங்கள் வாங்கிட்டோம்ப்பா. நீங்கள் அப்படி அற்புதம் செய்து விட்டதுக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன். God bless you.